ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. ஜேகேக்கும் ஒன் ஷாட்ஸ்க்கும் ராசியே இல்லை போல் நான் போடுறதில்ல. ஏன்னா ஒன் ஷாட்ஸாக போடணும்னு நினைக்கிறது எல்லாமே 2/2ஆக மாறிடுது. ஸோ இப்போது நான் ஃபைனல் பார்ட்டோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். போன பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனோ அதுலேருந்தே இப்போ கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, ஜேகேயோட அம்மா ஜேகேயோட அப்பா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேகேயோட அப்பா அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நான் அதில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேயோட அம்மா ஜேகேயோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜும் முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இருந்த ப்ராஃபிட்டை விட இப்போ ரொம்பவே அதிகமாகவே ப்ராஃபிட்லாம் வரும். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க 2 பேருக்குமே ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை போதும், அதுக்கு மேலே குழந்தை வேண்டாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்காத விதமாக அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அகெயின் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கூட கம்பெனிக்கு போயிட்டு அந்த மீட்டிங்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஜேகே வயித்துல இருக்கும்போது அவங்களால அது ஒழுங்காவே பண்ண முடியல. நெறைய வாமிட் பண்ணுவாங்க. எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுவாங்க. ஒரே மயக்கமாவே இருக்கும். எதுவுமே சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ இப்படியே இருந்ததுனால ஜேகேவோட அப்பா, "நீ இங்கேயே இரு. நீ கஷ்டப்படாத. நான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறேன். சப்போஸ் நீ வந்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல மட்டும் நீ வா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேவோட அம்மாவும் சரி ஓகே அது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேவோட அம்மா ஜேகேவோட அப்பாவுக்கு அந்த கம்பெனி எழுதி வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜேகேவோட அப்பா அதெல்லாம் தேவையில்ல. நீயே சிஇஓவா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப ஜாலியா போயிருந்திருக்கும். ஜேகேவும் பொறந்திருப்பான். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஜேகேக்கும் நான்சிக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்ன்றதுனால அவங்களே ஜேகேவை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவோட அம்மா ஜேகேவோட அப்பா 2 பேருமே கம்பெனிக்கு போகிறது, அந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுறது அவங்களா தான் இருந்தாங்க. ஒரு ஜேகேக்கு 10 வயசு இருக்கும். அப்போது ஜேகேவோட அம்மா ஜேகேவோட பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சடனா வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஸ்பீடா போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல தான் வாமிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா அதில ஃபுல்லாவே பிளட்டா தான் வருது. அத பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க அப்படியே அழுவ ஸ்டார்ட் பண்றாங்க. ஜேகேக்கு கேட்காத மாதிரி. ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு, அழுதது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளிய வந்து எப்பவும் போற ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு, போயிட்டு ஜேகேவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "ஜேகே, சொல்லு மம்மி. எனக்கு டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ விளையாடுறியா?" ஓகே மம்மி" அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களும் தூங்க ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. ஸோ ஜேகேவும் விளையாட யாரும் இல்லன்றதுனால, அவங்க அம்மா பக்கத்தில படுத்து அவனும் தூங்கிட்டுருப்பான். இப்போது ஜேகேவோட அப்பா வந்திருப்பாரு. அவர் எப்பவும் போல ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, வெளிய அந்த டேப்லெட் இருக்கிறத பார்த்துருப்பாரு. "இத தானே இவ எப்பவும் போடுவா. அன்னைக்கு கேட்டதுக்கு கூட விட்டமின் டேப்லெட்டுன்னு சொல்லி சமாளிச்சா. ஆனா இது என்ன டேப்லெட்டுன்னு நான் கேட்டதுக்கு கூட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. விட்டமின் டேப்லெட்டா இருந்தா எதுக்கு என்கிட்ட மறைச்சு மறைச்சு இத போடணும்? சரி, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லி அத எடுத்து அவரோட பேக்ல போட்டுட்டு, அவரும் வந்து ஜேகேவ ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே நான்சி வந்து அவங்க எல்லாரையுமே எழுப்பிட்டா. ஸோ ஃபேமிலியா நல்லா ஜாலியா பேசி முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், "என்ன டாக்டர் சொல்றீங்க?" "ஆமா சார்." "அப்பன்னா" "எஸ், ஷி இஸ் இன் அ லாஸ்ட் ஸ்டேஜ். பட் இதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன பண்றது? ப்ளீஸ் ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இத ஆப்ரேஷன் பண்ணா க்யூர் பண்ணிடலாம்ல?" "இல்ல சார். இது க்யூர் பண்ண முடியாது. இது பிளட் கேன்சர்ன்றதுனால லாஸ்ட் ஸ்டேஜும் வேற வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்திருந்தா கூட ஏதாச்சும் பண்ணி க்யூர் பண்ணியிருக்கலாம். இது லாஸ்ட் ஸ்டேஜ். ஆப்ரேஷனே பண்ணாலும் 90% சான்ஸே இல்ல சார். அந்த 10% தான். அப்பயும் அவங்கள ஃபுல்லா க்யூர் பண்ண முடியாது சார். அவங்களோட டேஸ கொஞ்சம் மந்த்ஸா மாத்தலாம். அவ்வளோதானே தவிர்த்து, அது க்யூர் பண்ண முடியாது சார்." "என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாரி. நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். பட் அவங்க சொல்ல வேணான்னு சொன்னதால மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல சார். டாக்டர், இப்போ இப்போ எதுவுமே பண்ண முடியாதா? அவங்கள காப்பாத்தவே முடியாதா?" "இல்ல சார். அவங்களோட டேஸ அவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகேவோட அப்பாக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே ரொம்ப சோகமா, டல்லா இத்தன வருஷம்
அவங்க கூட இருந்த நாட்களெல்லாம் நெனச்சு பார்த்து அப்படி அழறாரு. டிரைவர்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டோம். அவர் எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா வந்திருப்பாரு. ஃபைனலா அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்திருப்பாரு. அப்போ நான்சி, ஜேகேவோட அம்மான்னு சொல்லி எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவோட அப்பாவுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள எவ்ளோ கஷ்டத்த வச்சுன்னு பசங்க கிட்ட காட்டாம எவ்ளோ ஹேப்பியா இருக்கா! அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத விட ரொம்ப கோவமாவும் இருக்கு. "நம்ப கிட்ட சொல்லியிருந்தா, நம்ம இத சரி பண்ணியிருக்கலாமே! சொல்லாம எதுக்கு மறைச்சா?" அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவம். ஸோ அவங்க "என்னங்க வந்துட்டீங்களா? இருங்க நான் காஃபி போடுறேன்." "இல்ல, இல்ல நான் போட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டு ரூமுக்கு போயிட்டாரு. "என்னாச்சும்மா? என்ன அப்பா ரூமுக்கு போயிட்டாரு?" "தெரியல. ஏதாவது ஒர்க் ப்ரெஷரா இருக்கும். சரி நீ விடு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து ரூமுக்கு தான் வராங்க. ஜேகேவோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஜேகேவோட அப்பா எதுவுமே கண்டுக்காம ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போறாரு. "என்னங்க உங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன நான் பேசுறது கூட காதுலயே வாங்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. எனக்கு டயர்டா இருக்கு. வந்து பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுட்டாங்க. ஜேகேவோட அப்பா எதுவுமே பேசாம, அவரு நேரா பெட்ல வந்து உக்காந்துட்டாரு. "என்னங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவும் பேசாம? என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஜேகேவோட அப்பா எதுவுமே பேசல. "என்னங்க? உங்கள தானே கேட்டுட்ருக்கேன். எதுக்கு இப்போ இப்படி பண்ணிட்டுருக்கீங்க நீங்க? என்ன ஓவரா பண்ணிட்டுருக்கீங்க?" ஜேகேவோட அப்பா எதுவுமே பேசாம, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவரோட பேக்லேருந்து அந்த டேப்லெட்ட தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத பார்த்ததும் ஜேகேவோட அம்மாக்கு ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. "அ அ இது 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 எப்போ எடுத்தீங்க? அ நீங்க நீங்க இது எதுக்கு எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்குறாங்க. "இது எதுக்குடி யூஸ் பண்றது? ம்? ஆ அ அதுதான் சொன்னேன்ல, விட்டமின் டேப்லெட்டுன்னு." "இங்க பாரு. எனக்கு எல்லாம் தெரியும். நான் டாக்டர்கிட்டயும் கேட்டுட்டேன். என்னடி இதெல்லாம்? ஆ? என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? இது இது எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இத போய் மறைச்சிருக்க." "இல்லங்க. நான் மறைக்கணும்னு நெனைக்கல." "நீ பேசாத. சீரியஸா பேசாதடி." "ஏன்டி? ஃபர்ஸ்ட்டே உனக்கு எப்போ இது தெரிஞ்சதோ, நீ அப்பவே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீன்னா, நம்ம போய் டாக்டர மீட் பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ண?" "இல்லங்க. எனக்கே லேட்டரா தான் தெரிஞ்சது. ஜேகே ஜேகேக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது, அப்போலருந்தே இது கன்டினியூஸா வந்துச்சு. நான் ஜஸ்ட் கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், சரி ஓகே டாக்டர போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலான்னு போனேன். அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இது என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ்ஜுன்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா நீங்க, ஜேகே, நான்சின்னு நீங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அந்த டைமில் உங்ககிட்ட சொல்லி உங்களை ஹர்ட் பண்ண வேண்டான்னு நெனச்சேன். அவ்வளோதான். இதை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இப்போ பாருங்க, நான்சி, ஜேகே, நீங்கள் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கள்ல. அதுக்காக தாங்க நான் சொல்லலை. அதுக்காக தான் நான் சொல்லலை. என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், ப்ளீஸ். ஜேகேக்கும் நான்சிக்கும் இது எப்பயும் தெரியக்கூடாது. ப்ளீஸ். என்னம்மா பேசுகிற நீ? அவங்களுக்கு இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சு தானே ஆகணும். ஆமாம், தெரிஞ்சு தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு எனக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அவங்க அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும். நான் என் பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட அம்மா செம்மையாக அழுதுருப்பாங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் போயிருந்திருக்கும். ஒன் ஃபைன் டே ஜேகேவோட அப்பா அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பார். ரொம்ப இயர்ஸ் கழித்து பார்த்ததுனால டைம் போகிறதே தெரியாமல் அவரோட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசியிருப்பார். அப்போது ஜேகேவோட அம்மாவுக்கு இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பாங்க.
இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இந்த ஃபியூ டேஸுமே ஜேகேவோட அம்மா வீட்டு விலகவே இல்ல. அது ஏன்னு யாருக்குமே புரியல. எப்போ போனாலும், "அம்மா, அம்மா நான் உங்களோடவே இருக்கேனே. ப்ளீஸ்மா நீங்க என் கூடவே வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போல." அப்படின்னு சொல்லி அவ்வளோ அடம் பிடிப்பான். ஜேகேவோட அம்மாவ விட்டு கொஞ்சம் கூட விலகவே மாட்டான். எனி டைம் ஜேகேவோட அம்மாவோட தான் சுத்திக்கிட்டே இருப்பான். அவங்களோட படுத்து தூங்குறது, என்ன பண்ண தோணுதோ அது எல்லாமே பண்ணுவான். ஆனா ஒரு ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு விலகி இருக்க மாட்டான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போயிருந்திருக்கும். மிஸ்டர் ஜியான் வீட்டுக்கு தான் வராரு. அப்போ கூட ஒரு லேடியும், அவங்க கூட 5 வயசு பையனும் வராங்க. அது ஜேகேவோட அம்மா பார்த்ததும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜஸ்ட் வெல்கம் மட்டும் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இங்க ஜேகே கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்ருக்கான். நான்சிக்கும் ஒண்ணுமே புரியல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எப்பவும் போல அவங்க அம்மாக்கு குட் மார்னிங் சொல்ல போறான். அவன் போய் குட் மார்னிங் சொல்றதுக்காக எழுப்புறான். "அம்மா, என்னம்மா இன்னும் தூங்கிட்டே இருக்க? எழுந்துரு. இங்க பார், நானே எழுந்து வந்துட்டேன். எப்பவும் நீ தான் சீக்கிரமா வேக்கப் ஆகுவ. இன்னைக்கு என்ன? எழுந்துரும்மா, எழுந்துரு. நான் குட் மார்னிங் சொல்ல வந்திருக்கேன். அம்மா எழுந்துரு." அப்படின்னு ஜேகே கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனா அவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஜேகேக்கு ஒண்ணும் புரியாம போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப். இப்போ எல்லாருமே வீடு சுத்தி அவ்ளோ பேர் இருக்காங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், எனிமீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. "அக்கா, எதுக்கு வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க? இன்னைக்கு ஏதாச்சும் பார்ட்டியா? ம். என்கிட்ட யாருமே சொல்லலையே. சரி, ஏன் அம்மா எழுந்துக்காம இன்னமும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க? எழுந்துக்க சொல்லுக்கா அம்மாவ. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நான்சி அழுதுட்டு இருக்கத பார்த்ததும், "எதுக்கு அழுவுற? என்னாச்சு? அப்பா ஏதாச்சும் திட்டிட்டாரா? அம்மா எழுந்துக்கட்டும். நான் அம்மா கிட்ட சொல்லி தரேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான்சி ஜேகேவை டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஜேகே, ஜேகே இனிமே இனிமே நம்ம நினச்சா கூட அம்மாவை பார்க்க முடியாது ஜேகே." இ- என்னக்கா சொல்கிற? அம்மா இங்கே தானே இருக்காங்க, ஏன் பார்க்க முடியாது? ஜேகே, ஜேகே அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க ஜேகே. என்ன? என்னக்கா சொல்கிற? அம்மா ஜேகே, அ- அம்மா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க ஜேகே அப்படின்னு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறாங்க. நோ, இல்லை இல்லை, அம்மா என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அக்கா நீ பொய் சொல்கிற. இல்லை அம்மா, அம்மா எழுந்துருமா அப்படின்னு ஸ்பீடாக போயிட்டு அவங்க அம்மா ஷேக் பண்ணுறான். ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. "அம்மா, அம்மா நீ என்னை இப்படிலாம் விட்டுட்டு போகாதம்மா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல. அம்மா எழுந்துருமா, அம்மா எழுந்துருமா." அப்படின்னு சொல்லி அப்படி அலறான். அவனுக்கு வீசிங்கே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான்சி தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். ஸோ பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இங்கே ஜேகே ஒரு இடத்துல உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை தூக்கிட்டு போகவே விடலை. அவன் அப்படி அழுதுருப்பான். "இல்லை, என் அம்மா எனக்கு வேணும். என் அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என் அம்மா கூட தான் இருக்கணும்னு" சொல்லி அப்படி அழுதுருப்பான். இப்போது அது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு அவன் ஒரு மூலையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. அவனுக்கு அவன் அம்மா தான் வேர்ல்டே. இப்போது அந்த வேர்ல்ட்லேயே அவங்க அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்போது அங்கே நிறைய பேர் காசிப் பேசிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தியை கூட்டிகிட்டு வந்தா எந்த பொண்டாட்டினால தான் தாங்கிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ஜியானுக்கும் அந்த லேடிக்கும் மேரேஜ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்த பையனாக தான் இருக்கும் இந்த ம் எல்லாம் நேரம். எவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்க தெரியுமா மிஸ்ஸஸ் ஜியான்? ஆனால் அவங்களுக்கு போயிட்டு எப்படி இந்த மிஸ்டர் ஜியானால் துரோகம் பண்ண முடியுதுன்னு தெரியல. இவ்வளோ நல்லா பொத்தி பொத்தி பார்த்துக்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கும் போதும் மனுஷங்க எதுக்கு இன்னொரு பொண்ணை தேடி போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இவ்வளோ என்ன மனுஷனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஜெகிக்கு இது கேட்டதுமே அவன் சின்ன பையன்றதுனால அவனால் அது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி இங்கே வந்து அவங்க அப்பா கிட்டேயே கத்தியிருப்பான். அவங்க அப்பா எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகே அதெல்லாம் காதிலே வாங்கியிருக்க மாட்டான். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நீங்கள் யாருமே வந்து பார்க்கக்கூடாது. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ நான்சி, "ஜேகே, நீ 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 எங்கே போகிற? இது உன்னோட வீடு, நம்மளோட வீடுடா. நம்மளோட வீடு விட்டுட்டு நீ எங்கே போக போகிற? இந்த சின்ன வயசில் நீ எங்கடா போகிற?" "இல்லை, இல்லை,
இது என்னோட வீடு இல்ல. என் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் இது என்னோட வீடு. எப்போ என் அம்மாவே இந்த வீட்ல இல்லன்னும்போது, ம் எனக்கு எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்குக்கா? இல்ல, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என் அம்மாவ கொன்ன கொலைகார குடும்பம் இருக்கிற இந்த வீடு. வேண்டாம். நான் இங்க இருக்க மாட்டேன். அக்கா நீயும் என்னோட வந்துருக்கா. இவங்க பணத்துக்காக உன்னையும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கக்கா. நீ வந்துருக்கா. என் அம்மாவ இழந்த மாதிரி என்னால உன்னை இழக்க முடியாது. நீ என்னோடவே வந்துருக்கா. ப்ளீஸ்க்கா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அப்போ நான்சி, ஜேகே கொஞ்சம் நாங்க சொல்றது கேளு. அப்பா எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாருடா. அப்பா என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளேன். அக்கா, நீ வேணா அந்த ஆள நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்ன நடந்திருக்குன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுக்கா. நான் நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நீ என் கூட வந்துருக்கா. இல்ல ஜேகே, நீ ஏதோ புரியாம பேசுற. நம்ப இப்போ அப்பா கூட தான் இருக்கணும். அம்மாவ இழந்துட்டு அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாரு? அவரா? எவ்வளோ சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா இப்போ? அக்கா, அவர பத்தி தெரியாம பேசுறக்கா. வேண்டாங்க்கா, நீ வந்துரு. இல்ல ஜேகே, நான் வரல. நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு என் கூட இருக்கணும்னா இரு. இல்லாட்டி நீ கெளம்பு. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியாக்கா? சரி. உனக்கும் நான் வேணாம்ல? சரி நான் கெளம்புறேன். என்ன தேடி யாருமே வராதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ ஜேகே படிக்கிற அதே ஸ்கூல்லேயே தான் அவன் ஹாஸ்டல்லையும் ஸ்டே பண்ணியிருப்பான். டேயாங்க்கு ஜேகேவ தனியா விடுறதுக்கு மனசு இல்லாம, அவனும் அவங்க வீட்ல கேட்டுட்டு ஜேகேவோட ஸ்டே பண்ணியிருப்பான். அப்போலேருந்து டே ஜேகே கூட தான் இருக்கான். ஜேகே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த வீட்டுக்கே போயிருக்க மாட்டான். அப்படியே போனாலும் நான்சிக்காக மட்டும் தான் போயிருப்பான். காலேஜ் படிக்கும்போது கூட அவன் தனியா ரெண்ட் எடுத்து தான் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பான். ஜேகே கூட தான் நம்ம டே, சாம், சாமோட கேர்ள் ஃப்ரெண்ட், டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தியான்னு எல்லாருமே அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. ஜேகே என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இந்த வீட்டை விட்டு தான் போகிறேன். ஆனால் என்னை பெத்த கடமைக்கு எனக்கு அவரை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இது என் அம்மா பேரில் இருக்க வீடு, என் அம்மா பேரில் இருக்க கம்பெனி. ஸோ அது எல்லாமே எனக்கு சொந்தமானது. அதை உரிமை கொண்டாடிட்டு யாருமே வரக்கூடாது. அந்த கம்பெனிக்கு சிஇஓ நான். நான் படித்து முடிச்சுட்டு அந்த கம்பெனி டேக் கேர் பண்ணுற வரைக்கும் என் அக்கா நான்சி தான் பார்த்துப்பா அப்படின்னு ஜேகே அங்கேருந்து சொல்லிட்டு போயிருப்பான். அதனால தான் இப்போ வரைக்குமே அவன் கோல்டாகவே பிஹேவ் பண்ணியிருப்பான். அந்த வீட்டுக்கோ கம்பெனிக்கோ போனதே கிடையாது. பட் அதில் வர ப்ராஃபிட் எல்லாமே ஜேகே தான் எடுத்துப்பான். என் அக்கா பண்ணுறாங்க, என் அக்கா எனக்காக உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு ஒரு கோவம். ஏன்னா என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சுருப்பாங்க. இவங்க ஈஸியாக அது எல்லாத்தையுமே ஆண்டிட முடியுமா? நான் அதுக்கு பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். எவ்வளோ அவன் கஸ்டமைஸ் பண்ணி காரை கூட வாங்குவான். அவனுக்கு கோவம் வந்து அந்த காரையே உடச்சிருவான். பைக் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவான். அதையும் உடச்சிருவான். நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது எல்லாமே அவனோட காஸ்ட்லி பொருள் மேலே தான் காமிப்பான். அது எல்லாமே ஜேகே அப்பாவுக்கு தெரியும். பட் தெரிஞ்சும் அவர் ரியாக்டே பண்ண மாட்டார். ஏதாச்சும் கேட்டாலும் அவன் பெரியவங்கன்னு கூட பார்க்காம ஏதாச்சும் திட்டிடுவான். அதனாலே யாருமே எதுவுமே அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நான்சி மட்டும்தான் அவனை கண்டிக்கிறது. ஜேகே நான்சி சொல்கிறது மட்டும்தான் கேட்பான். அதனாலேயே எது சொல்கிறதா இருந்தாலும் நான்சி கிட்ட சொல்லுவாங்க. நான்சி போய் ஜேகே கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி தான் நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜேகே கிட்ட சொல்கிறான். அப்போது அப்போனா அப்போ அப்போ என் எ- என் அம்மா பிளட் கேன்சரில் இறந்தாங்க. அப்போ நான் நான் நினச்ச மாதிரி இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி கிடையாது. அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அது உண்மையாகிட முடியாதுல்ல. அப்போ அப்போ நீங்கள் எங்கே திடீர்னு வந்தீங்க? என் அம்மா ஏன் உங்ககிட்ட பேசாமல் போனாங்க? எனக்கு புரியல. உன்னோட அப்பா என் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அப்படின்னா என் அம்மா உங்ககிட்ட பேசியிருக்கணும்ல. ஏன் பேசாமல் போனாங்க? நான் நான் அதனால தான் கன்ஃப்யூஸ் ஆனேன். எனக்கு அவங்க சொன்னது தான் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நான் எதையுமே புரிஞ்சிக்காம உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா உங்களோட அம்மா அப்போது சரியாக இல்லை. இந்த பிளட் கேன்சரால் அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மயக்கமாக இருந்துச்சுன்னு அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரூமுக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. மிஸ்டர் ஜியான்,
எங்ககிட்ட அத சொன்னாரு. அப்போ அப்போ என் அம்மா உள்ள போனதுக்கு இதுதான் ரீசனா? ஆமா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா இருங்க. நான் என் அப்பா, அம்மாவோட வெட்டிங் ஃபோட்டோ காமிக்கிறேன். நான் என் அப்பாவோட ஃபோட்டோ காமிக்கிறேன். அப்ப நீங்க நம்புவீங்கல்ல? ம். இது காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, ஊ அவங்க அப்பா, அம்மாவோட வெட்டிங் ஃபோட்டோ காமிக்கிறான். பாருங்க. இதுதான். இதுதான் என்னோட அப்பா. பார்த்தீங்களா? என் அப்பா இவரு தான். இது என் பேரண்ட்ஸோட வெட்டிங் ஃபோட்டோ. இருங்க. நாங்க வயனோட ஆர்ஃபனேஜ் கூட போயிருக்கோம். நான், என் அம்மா, என் அப்பா, வயன் கூட நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் கூட இருக்கு. நீங்க வேணா அத பாருங்க. அப்பவாச்சும் நம்புவீங்கல்ல? இந்த ஃபோட்டோஸ் வேணா எடிட் பண்ணது, ஏதாச்சும் ஏஐ மூலியமா பண்ணியிருக்கிறதா நீங்க சொல்லலாம். இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ நம்புவீங்கல்ல? பாருங்க. அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஜேகே கண்ல டியர்ஸா வருது. நம்புறீங்களா? ம். உங்களோட அப்பா யாரைக்குமே துரோகம் பண்ணல. உன் அம்மாவ அவ்வளோ லவ் பண்ணாரு. இப்போ வரைக்குமே அவங்கள தான் லவ் பண்ணிட்டுருக்காரு. அவர் மனசில் எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை. நாங்கள் அங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் என் அப்பாவுக்கும் உன் அப்பா பண்ணி கொடுத்த சத்தியம். அதனால மட்டும்தான் நாங்கள் அங்கே வந்தோம். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. என் அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு கூட சொன்னாங்க. ஆனால் உங்களோட அப்பா இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையன் ஒரு நாள் புரிஞ்சுப்பான், அவன் என்னை தேடி வருவான், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா என் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணதால் மட்டும்தான் நாங்கள் அங்கே இருந்தோம். இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வளர்ந்துட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன். என் அம்மாவை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குது. நான் உங்களை பார்த்துக்கிறேன். நானும் என் அம்மாவும் உங்கள் வீட்டிலேருந்து போயிடுறோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க. நாங்கள் அங்கே இருக்கிறது தானே உங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் போயிடுறோம் ப்ளீஸ். ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ஜியான் தப்பானவர் இல்லை. அவர் உங்கள் அம்மாவுக்கு எந்த துரோகமும் பண்ணல. இது மட்டும் நம்புங்க ப்ளீஸ். இப்போ வரைக்குமோ என் அம்மாவுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் ஒரு கனெக்ஷன் கூட இல்லை தெரியுமா? அவங்க ஒரே ரூமில் இருக்கலாம். ஆனால் அவர் இப்போ வரைக்குமே அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக மட்டும்தான் என் அம்மாவை பார்க்குறாரு. இப்போ நான் சின்ன பையன், அதனால தெரியாமல் அப்பான்னு சொல்லிட்டேன். அதில் தானே உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும், உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். எனக்கு இப்போ புரியுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு. ஆனால் அது நாளடைவில் நான் அப்பான்னு கூப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அவர் தான் என்னை அப்பான்னு கூப்பிட சொல்லி சொன்னார். அதனால மட்டும்தான் நான் அப்பான்னு கூப்பிட்டேன். மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிளட் ரிலேஷனும் இல்லை. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். மிஸ்டர் ஜியான் ரொம்ப நல்லவர் ஜேகே. நீங்கள் அவரை தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். அவரோட பேசுங்க. நீங்கள் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டீங்களான்னு எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்காரு தெரியுமா? ப்ளீஸ் நீங்கள் போயிட்டு அவரோட பேசுங்க. நான் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். நானும் என் அம்மாவும் அந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நாங்கள் உங்கள் லைஃப்லேயே வர மாட்டோம். ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரே ஒன்று மட்டும் பண்ணுறீங்களா? அவரோட போய் பேசுங்க. அவர் நீங்கள் பேச மாட்டீங்களான்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கார். ப்ளீஸ் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவன் ஸ்பீடாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிருடா, என்னை மன்னிச்சிரு. நான் ஏதோ புரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா. நான் என்னெல்லாம் வார்த்தை பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சிருடா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் இடத்துல எந்த பையனாக இருந்தாலும் கோவப்பட்டிருக்கணும். நீங்கள் அப்போ சின்ன பையன்றதுனால உங்களால் புரிஞ்சிக்க முடியல. மற்றபடி உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நாங்கள் தான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை இவ்வளோ தூரம் பிரித்து வச்சுருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்க. இல்லை இல்லைவோ இல்லை, நான் தான் தப்பு. என் அப்பா என் அக்கான்னு யார் சொல்கிறதையும் கேட்காம நான் நினைக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி முட்டாளாக இருந்திருக்கேன். என் அப்பாவை என்னெல்லாம் வார்த்தை சொல்லி திட்டியிருக்கேன். ஐயோ இப்போ நினச்சா கூட எனக்கு அவமானமாக இருக்குது. ஐயோ என் அப்பா பாவம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். அந்த மனுஷனை நான் இப்படி திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே அழுறான். நீங்கள் அவங்க 2 பேருமே ஹக் பண்ண மாதிரி. ஜேகே அழாத ஜேகே, அது நீ என்ன வேணும்னா பேசின, ஏதோ தெரியாமல் பேசிட்ட. நீ விடு. உன் அப்பாவுக்கு உன் மேலே கோவம்லாம் இருக்காது. நீ புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். நீ போய்
பேசு ஜேகே. நீ பேச மாட்டியான்னு ஏக்கத்தோட இருப்பாரு. போய் பேசு ஜேகே. சரி வயன். நான் போறேன். உனக்கு தான் வயன் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லன்னா நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவங்க 2 பேரையும் தப்பா நெனச்சுட்டு, என் அப்பாவையும், என் அக்காவையும் நான் பிரிஞ்சிருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. உனக்கு தான் வயன் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜேகே, எனக்கு தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ போயிட்டு மிஸ்டர் ஜியானோட பேசு போ. சரி, சரி நான் இப்போவே போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அங்கேருந்து போறான். எங்க ஊ அவ்வளோதான். நம்ம சேர்த்து வச்சுட்டோம். நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்குறான். ஜேகே ஊ கைய பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஜேகே என்ன பண்றீங்க? நான் என்ன எதுங்க கூட்டிட்டு போறீங்க? நீயும் வா. நான் உன்கிட்டயும் சாரி கேட்கணும். எல்லாருக்கும் முன்னாடி. நீ வா. ஐயோ! என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. நீங்க மிஸ்டர் ஜியான புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு அது போதும். இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஓவும் எதுவும் பேசல. ஜேகேவும் எதுவும் பேசல. அவன் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வரான். ஜேகேக்கு வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு போன அப்பவே அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது என்னெல்லாம் சொன்னானோ, அது எல்லாமே அவன் கண்ணுக்கு வருது. அவங்க அப்பா அங்க தான் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு அவங்க அப்பாவ பார்க்கும்போது, அவங்க அப்பாவ பேசின வேர்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் கண்ணுல டியர்ஸோட போயிட்டு அவங்க அப்பாவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். மிஸ்டர் ஜியானே ஷாக் ஆயிட்டாரு. ஜெ ஜேகே ஜேகே என்னாச்சு ஜேகே? அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ புரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுவுமே வேணும்னு பண்ணலப்பா. ஜேகே என் என்னாச்சு? எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து நீ சாரி கேட்டுட்ருக்க? எனக்கு புரியல. அப்பா நான் நான் உங்கள தப்பா நெனச்சிருக்க கூடாதுப்பா. உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் மன்னிப்புன்னு கேட்கறதுக்கு கூட தகுதியானவன் இல்லப்பா. தப்பே பண்ணாதவங்கள இத்தனை வருஷமா தண்டிச்சுட்டு நெனைக்கும்போது, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குப்பா. சாரிப்பா. சாரி. என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜேகே அழுதுட்ருக்கான். ஜேகேவோட அப்பாவுக்கு புரியுது. ஜேகேக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி, ஜேகே நீ விடு. நீ நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? உன் இடத்துல யாருக்கா இருந்தாலும் அந்த கோவம் வரதானப்பா செய்யும். நீ அழாதப்பா. ப்ளீஸ். நீ அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லப்பா. இல்ல. இத்தனை வருஷம் நான் உங்கள அழ வச்சிருக்கேன்லப்பா. நான் எனக்கு இதெல்லாம் டிசர்வ் தான்ப்பா. நீங்க என்ன நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நீங்க என்ன மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அழறான். ஜேகே நீ என் பையன். நான் எதுக்கு உன்ன மன்னிக்கணும் சொல்லு? ஃபர்ஸ்ட்டு நீ என்ன தப்பு பண்ண? நீலாம் எந்த தப்பு பண்ணலப்பா. நான் நான் உனக்கு சொல்ற விதத்துல சொல்லியிருக்கணும். அது என்னோட தப்பு தான். என் பையன் கோச்சிட்டு போயிட்டான்னு நான் அப்படியே விட்டுருக்க கூடாது. நான் உன்ன தேடி வந்து நான் எந்த தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இத்தனை வருஷம் நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன்னு உனக்கு கோவம் இருக்க தானே செய்யும். அதனால தான் நீ இத எல்லாத்தையும் பேசின. நீ நீ பேசினத நான் தப்பாவே எடுத்துக்கலப்பா. நீ விடு. இல்லப்பா. இல்ல. உங்கள மட்டும் இல்ல. தோ இந்த ஊவோட அம்மான்னு எல்லாரையுமே என் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசியிருக்கேன். எங்க எங்க அவங்க அப்படின்னு அவன் தேடுறான். அப்போ யார ஜேகே தேடுற? உன் உன்னோட அம்மா எங்க? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க வெளிய வராங்க. அவன் ஸ்பீடா ஓடி போயிட்டு அவங்க கால்ல விழ போறான். அப்போ அவங்க கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றாங்க. என்ன ஜேகே பண்ற நீ? ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன மன்னிச்சிடுங்க. நான் நான் ரொம்ப தப்பா பேசியிருக்கேன். ஒரு ஒரு பொண்ணு என்னெல்லாம் பேசக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ ஏதோ என் அம்மா மேல இருக்க பாசத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ ஜேகே நீ என்ன பேசுற? உன் இடத்துல இருக்கவங்க கோவப்படலைன்னா தான் தப்பு. நீ கோவப்பட்டதுல தப்பே இல்ல. எனக்கு புரியுது. நாங்க வராம இருந்திருந்தா, உனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காதுல்ல. நாங்க வந்து தான் உன்னோட சந்தேகத்த அதிகமாக்கணும். நீ நீ அழாதப்பா. நான் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. இல்ல ஆன்ட்டி. இது உங்களோட பெருந்தன்மை. ஆனா நான் பண்ணது தப்பு தானே. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ கிடைக்கட்டும். ஆனா நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னா அது மட்டும் போதும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றான். இங்க பாரு ஜிக்கி.
நான் உன்னையும் என் பையன் மாதிரி தான் பார்க்குறேன். என்ன திட்டினா எனக்கு கோவம் வருமா சொல்லு? அந்த மாதிரி தான் நீ. எனக்கு கோவம்லாம் இல்லப்பா. நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல ஆன்ட்டி. இல்ல. ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அவங்க சரிப்பா. ஒண்ணும் இல்ல. நீ அழாத. சரியா? நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப். அப்போ நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு கையில பேக்கோட ஊவோட அம்மாவும் வராங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு, "இல்ல நீ நீங்க நீங்க எங்க போறீங்க?" "இல்லப்பா, அதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. நாங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல. நாங்க இங்கேருந்து போறோம்." "இல்ல, அதுதான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்கேயே இருங்க ப்ளீஸ்." "இல்ல, நாங்க போறோம்ப்பா. நாங்க இங்க இருக்கிறது சரியா வராது. ப்ளீஸ் நீங்க என்ன பையன் மாதிரின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட பையன் கேட்குறேன். இங்க இருக்க மாட்டீங்களா?" அவங்க கண்ல டியர்ஸ் வருது. "ப்ளீஸ் என் அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களும் என்னோட விட்டு போயிடாதீங்க. நான் அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறேன். ப்ளீஸ்." அவ்வளோதான். இது கேட்டதோ அவங்க ஸ்பீடா வந்து ஜேக்கவ ஹக் பண்ணிக்கிறாங்க. "சரிப்பா, சரி. நான் எங்கேயும் போகல. நான் என் பையனுக்காக நான் இங்கேயே இருக்கேன். என் ஜேகே பையனுக்காக நான் இங்க இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. இப்படியே டைம் ஸ்கிப். ஜேகேக்கு டைம் போறது கூட தெரியல. அவங்க அப்பா கூட அவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இத்தன நாள் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு 2 டேஸ் போது. இந்த 2 டேஸுமே அவன் உலகத்துல யாருமே கிடையாது. அவன் அப்பா, 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 அப்பா மட்டும் தான் இருக்காங்களே! "அப்பா சொல்லுப்பா." "இல்ல என்கிட்ட ஒண்ணு சொன்னான். நீங்க அவங்க அப்பாக்கு ஏதோ சத்தியம் பண்ணி குடுத்ததால மட்டும் தான், இங்க நீங்க அவங்கள கூப்பிட்டுட்டு வந்ததா? அப்படி என்னப்பா சத்தியம் பண்ணி குடுத்தீங்க?" "அதுவா? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான். அவன் கடைசி ஆசையா என் ஒய்ஃபையும், என் பையனையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஊர்ல என்ன தவிர வேற யாரையுமே தெரியாது. ஸோ நீ மட்டும் தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேட்டான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு அவன் என்ன நம்பி இது கேட்கும்போது, நான் பண்ணி குடுக்கலன்னா, அது நல்லா இருக்காது. அதனால நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுத்தேன். அதனால தான் நான் அவங்கள தனியா விட மனசு இல்லாம நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்." "ஓ! சரிப்பா, சரி. ஏன்பா என்னாச்சு?" "இல்லப்பா, நான் இத கேட்கணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். அதனால தான்." "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஈவினிங் போல இருக்கும். ஜேகேவோட ஃபோன் ரொம்ப நேரமா அடிக்குது. அப்போ அத நான்சி தான் எடுக்குறாங்க. "ஹலோ ஜேகே, என்னதான் பண்ற ஜேகே? உனக்கு எத்தன டைம் கால் பண்றது? பிஸியா இருக்கேன்னா, பிஸியா இருக்கேன்னு அட்டெண்ட் பண்ணி சொல்றதுல உனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது? எதுக்குடா என்ன இப்படி வெயிட் பண்ண வைக்கிற? 2 டேஸா ஒரு கால் இல்ல, மெசேஜ் இல்ல, என்ன மீட் பண்ணவும் வரல. சரி ஓகே, நீ அப்பா கூட பேசாம இருந்து இப்போ தான் பேசியிருக்க. சரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி நானும் விட்டுட்டா, கால் பண்ணி கூட பேச மாட்டியா ஜேகே? என்னெல்லாம் நீ மறந்துட்டியா? சொல்லு ஜேகே. நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் ஜேகே. நீ என் கூட பேசாத." அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கீங்க. அப்போ நான்சி, "வயன், நான் நான்சி பேசுறேன். அக் அக்கா, அ ஜ சாரிக்கா, ஜேகே இல்லையா?" "இல்லடா, அவன் குளிச்சிட்டுருக்கான்." "ஒ ஒ ஆ ஆ சரிக்கா, சரி. அவன் வந்ததும் கால் பண்ண சொல்லுங்க." "ஆ சொல்றேன்டா." ஓகேக்கா." அப்படின்னு சொல்லி கால கட் பண்ணிட்டீங்க. இங்க நான்சி ஸ்ட்ரெயிட்டா ஜேகே கிட்ட தான் வராங்க. "ஜேகே." சொல்லுக்கா. வயன் கால் பண்ணியிருந்தாடா." "என்னக்கா சொன்னா?" "அவளா? உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாளாம். நீ கால் பிக் பண்ணவே இல்ல. அதனால உன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லி சொன்னா." "என்னக்கா சொல்ற?" ஆமா. நீ குளிச்சிட்டு இருக்கிறதா சொல்லி நான் ஏதோ சமாளிச்சு வச்சிருக்கேன்." "ஓ! சரிக்கா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும், சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நான்சியும் போயிருப்பா. "என்ன ஜேகே? லவ்வா?" "ஆ, ஆமாப்பா." "ஓஹோ! சரி, சரி." அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சிட்டுருக்காரு. ஜேகேவும் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஒரு நைட் போல இருக்கும். நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள வந்து ஹக் பண்றான். நீங்க அவன் கைய எடுத்து விடுறீங்க. "ஓ! என்னோட பேபி கேர்ள் இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்ட்டா படுத்துட்டுருக்கீங்க. அவன் அகைன் ஹக் பண்ண வரான். "ஜேகே, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். மரியாதையா இங்கேருந்து போயிடு."
போடி! நீங்க அவனுக்கு பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, அவன் அப்படியே உங்களுக்கு க்ளோஸா வந்து உங்க இயர்ஸ்லலாம் கிஸ் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பட் நீங்க இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைலன்ட்டா படுத்துருக்கீங்க. ஏன்னா, உங்களோட வீக்னஸே இதுதான். நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைலன்ட்டா படுத்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு உங்களோட வீக்னஸ் நல்லாவே தெரியும். அவன் என்ன பண்ணான், நீங்க அவனோட பேசுவீங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால, நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம ஜேகே பூந்து விளையாடுறாரு. அவனோட லிப்ஸ வச்சுட்டு சும்மா இல்லாம, உங்களோட இயர்ஸ்லயே ஒரு மாதிரி வெட் கிஸ்ஸஸா பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாரி நெளியிறீங்க. ஆனா, நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமா உங்க நெக்குக்கு வந்து அங்கேயும் அவன் வெட் கிஸ் பண்றான். ஹிக்கி மேக் பண்றான். உங்களுக்கு பெயினா இருக்கு. பட் நீங்க ரியாக்ட்டே பண்ணல. என்னடா இவ! இவ்ளோ கோவத்துல இருக்காளா? நம்ப டச் பண்ணாவே மேடம் நம்மளோட வழிக்கு வந்துருவா. இன்னைக்கு நம்ப இவ்ளோத்தையும் பண்ணி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ம்ஹ்ம். என் ஸ்டப்பர்ன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள டர்ன் பண்றான். நீங்க டர்ன் பண்ணாம அப்படியே படுத்துருக்கீங்க. அவன் அகைன் உங்கள டர்ன் பண்ணி உங்க ஃபேஸ ஹோல்ட் பண்றான். எதுக்குடி இப்ப கோவம்? சரிடி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட பேசியிருக்கணும் தான். பேசாம போயிட்டேன். சாரி. இத்தன வருஷம் என் அப்பாவ பிரிஞ்சிருந்தேன்ல. அதனால தாண்டி நான் என் அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். மத்தபடி உன்னோட நெனப்பு இல்லாமலாம் இல்ல. பேசிக்கிட்டோ, பார்த்துக்கிட்டோ இருந்தா மட்டும் தான் லவ்வா என்ன? நமக்கெல்லாம் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்கும்போது, நமக்கு இந்த கால்லாம் தேவையா? போதும். இந்த லவ் டயலாக்கெல்லாம் விடாத ஜேகே. உன் மேல கோவமா இருக்கேன். இங்கேருந்து போயிடு. ஏய் பொண்டாட்டி, நான் உனக்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் இங்க வந்தேன். ஓ! அப்போலேருந்து நீ வந்திருக்க மாட்ட. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. நான் என் பொண்டாட்டி பார்க்காம எப்படி இருக்க முடியும்? போதும் ஜேகே. சும்மா வாய் வார்த்தைக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சிட்டு இருக்காத சரியா? இங்கேருந்து போயிடு. உன் அப்பாவ பார்த்ததும் என்ன அப்படியே மறந்துட்டல்ல ஜேகே நீ. ஏய் அப்படிலாம் இல்லடி. போதும் ஜேகே. நீ என்கிட்ட பேசாத. நீ என்கிட்ட 2 டேஸா பேசாம இருந்தது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா கால் பண்ணேன். ஒரு கால் கூட நீ பிக் பண்ணலல்ல? என்ன ஜேகே நீ என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துற? ஏய் 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 இங்க பார் அழாத. இங்க பார் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன். நீ எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ எது சொன்னாலும் எனக்கு அது பேட் நியூஸ் தான். நீ இங்கேருந்து போ ஜேகே. ஏய் ஒயன், என்னோட அப்பா நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாருடி. என்ன? விளையாடாத ஜேகே. சீரியஸா சொல்றேன்டி. நான் என் அப்பாக்கிட்ட உன்ன லவ் பண்றதா சொன்னேன்டி. என் அப்பாவும் சரி ஓகே. அப்போ உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. இப்போவே டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மேரேஜ் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லி என் அப்பா சொன்னாருடி. ஜேகே விளையாடாத ஜேகே. சீரியஸ் வயன். என் அப்பா சொன்னாரு. அப்போ அப்போ நிஜமாவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? பின்ன கல்யாணம் பண்ணாம எனக்கு புரியல. அடியே நான் உன்கிட்ட எவ்வளோ நாளா மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போல்லாம் தெரியலையா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு. நான் அத சொல்ல வரல. அங்கிளுக்கு ஓகேவான்னு கேட்குறேன். ஓகேன்றதுனால தாண்டி மேரேஜ் வரைக்கும் பேசுறாங்க. அப்போ அப்படின்னு சொல்லி நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. என்ன அப்போ? ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன? ஒண்ணும் இல்ல ஜேகே. சரி ஓகே விடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போது. மிஸ்டர் ஜியான் ஆகிய நீங்கள் மிஸ் லீயை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மிஸ் லீ ஆகிய நீங்கள் மிஸ்டர் ஜியானை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? எஸ் சம்மதம். அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. அப்போ ஜேகேவும் பக்கத்தில் தான் போகிறான். என்ன இப்போ சந்தோஷமா உனக்கு? ம் இனி நீ தயங்கி தயங்கி எங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? அண்ணா எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியலண்ணா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பாரு இப்போது எமோஷ்னலாக பேசுகிறதுக்கு இது டைம் இல்லை. நம்மளோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா நம்ம ஓட அம்மாவுக்கோ ஜேகேயோட அப்பாவுக்கும் தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு. இப்படியே டைம் ஸ்கீப். இப்போது உங்களோட ஹேண்டை மிஸ்டர் ஜியான் தான் பிடிச்சிட்டு வராரு. அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. ஜேகே அங்கே நின்றுட்டுருக்கான். நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க.
ஜேகேவ பக்கத்துல போயிட்டு ஜேகேவ கூப்பிடுறீங்க. ஜேகே டியர் எய்ஸோட உங்கள திரும்பி பார்க்குறான். அப்போ நீங்க உங்களோட ஹேண்ட ஜேகே கிட்ட குடுக்குறீங்க. ஜேகே அவன் டியர்ஸோடவே உங்கள கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறான். அங்க பிரிஸ்டும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எஸ் ஐ டூ." ம். "ஒயன் உங்களுக்கு சம்மதமா?" "எஸ் ஐ டூ." அப்படின்னு சொல்றீங்க. "ஓகே. அப்ப நீங்க ரிங் போட்டுக்கலாம்." அப்படின்னு சொன்னதும் நீங்க ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகே கண்ணு ஃபுல்லாவே டியர்ஸ் தான். நீங்க அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, "இங்க பாரு ஜேகே, இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இனிமே உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உன்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன்." அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜேகே உங்ககிட்ட ஹேண்டை ஷோ பண்ணுறான். நீங்கள் ரிங்கு போட்டு விடுறீங்க. ஜேகேவும் உங்கள்கிட்ட அதே தான் சொல்கிறான். உங்களுக்கும் ஹாப்பி. அவனும் உங்களுக்கு ரிங் போட்டு விடுறான். ரிங் போட்ட அடுத்த செகண்டே ஜேகே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. அவன் உங்களை இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. ஓகே ஆமஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல். பாய்.